Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு தெரு, அந்த தெருவுல பக்கத்துல ரெண்டு வீடுங்க. ஒன்று வந்து ஒரு விவசாயியோட வீடு, இன்னொன்று வந்து ஒரு வேட்டைக்காரரோட வீடு. இந்த வேட்டைக்காரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நாய்கள் இருந்தது. ஏன்னா வேட்டைக்கு வந்து நாய்கள் இல்லாமல் அந்த வேட்டைக்காரர் போகமாட்டாரு. வேட்டை நாய்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த நாய்கள் வந்து அப்படியே ரொம்ப முரட்டு சுபாவம் உடைய நாய்களாக இருந்தது வேட்டைக்காரோட வீட்டில். இந்த பக்கம் விவசாயியோட வீட்டில் வந்து ஆடு, மாடு, கோழி எல்லாமே இருந்தது. நிறைய சந்தர்ப்பங்களில் இந்த நாய்கள் என்ன பண்ணும், விவசாயியோடைய வீட்டுக்குள்ள புகுந்து ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற பட்டியில புகுந்து சில ஆடுகளை கடிச்சிரும், கொதறிரும், இல்லை அந்த கோழிகளை துரத்திட்டு ஓடி ஒரு பெரிய அளப்பறையே பண்ணிரும். விவசாயி பொறுத்து பொறுத்து பார்த்து 2-3 தடவை வந்து வேட்டைக்காரர்கிட்ட சொல்லிட்டார், எப்பா உன் நாயங்களை வந்து கொஞ்சம் கட்டி போடு அப்படின்னு. வேட்டைக்கார எதையுமே காதில் வாங்கிக்கிற மாதிரி தெரியல. இந்த தொல்லை தொடர்ந்துக்கிட்டே தான் இருந்தது. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நாய்கள் துரத்துல அந்த விவசாயியோட கோழி போய் ஒரு பொந்துல வந்து போய் சிக்கிக்குச்சு. அந்த கோழியை எடுக்கவே முடியல, அதோட தலையை வெட்டினாதான் எடுக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில அந்த கோழி நிறைய ஆடுகளை இந்த நாய்கள் கடிச்சிருச்சு. அதனால அப்புறம் இந்த மாடுகள் வந்து அந்த நாய்களை பார்த்த பயத்துல பாலே கொடுக்கல. ரொம்ப நிலைமைக்கு மீறி பிரச்சனை போன உடனே விவசாயி வந்து வேட்டைக்காரர்கிட்ட கொஞ்சம் கோவமாவே போய் சொல்றார். இத்தனை நாள் பதிலே சொல்லாத வேட்டைக்காரரு இந்த தடவை என்ன சொல்றார், இந்த பார், நாய்னா கடிக்க தான் செய்யும், கொலைக்க தான் செய்யும், அதுவும் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உயர்ந்த ஜாதி நாய், முரட்டுத்தனமான நாய், அப்படிதான் இருக்கும், உன்னால ஆனதை பார்த்துக்க போ அப்படின்னு சொல்லிடுறார். விவசாயிக்கு பயங்கர கோவம். உன்னை என்ன பண்றான் பாரு, இந்த ஊர்ல உனக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு, இந்த தெருவில் ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், இருடா மாவனை உன்னை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்கு போறார். பஞ்சாயத்து தலைவரை பார்த்து அவருடைய கேஸை சொல்றார். இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே விவசாயி மேல அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது, ஒரு மதிப்பு இருந்தது. ஏன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருடைய பையனை வந்து ஒரு பெரிய ஆபத்துல இருந்து விவசாயி காப்பாத்தி இருந்தார். அதனால ஒரு நல்ல மரியாதை இருந்தது. பஞ்சாயத்து தலைவர் வந்து கேஸை நல்லா கேட்கிறார். விவசாயி வந்து அப்படியே பொறுமி தள்ளி எல்லாம் சொல்லி முடிச்சு அந்த வேகம் முடிஞ்சு ஆசுவாசப்படுத்திக்கிறார், உட்கார்றார். நமக்கே வந்து அந்த வேகம், அந்த கோபம், அந்த ஆத்திரம் வெளியே வந்துருச்சுன்னா ஒரு அமைதி வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி அமைதியாகி உட்கார்றார் விவசாயி. அப்போ ஒரு சம்பு தண்ணிய விவசாயிக்கு குடிக்க கொடுத்துட்டு, நான் சொல்றத கேளு, இப்ப நீ சொன்ன விஷயத்த வச்சு வேட்டைக்காரன் மேல பஞ்சாயத்தை கூட்டி ஒரு பிரச்சனைய பண்ணி அவனை வந்து அவமானப்படுத்திடலாம், அவனை வந்து தண்டனை கொடுத்துடலாம், எல்லாமே பண்ணிடலாம். ஆனா இதோட அது விடாது. அவன் வந்து மனசுல வஞ்சம் வச்சுக்கிட்டு வேற ஏதாவது செய்வான். உனக்கும் அந்த தெருவுல சொந்த வீடு, நீ இருக்கிறது சொந்த வீடு, வேட்டைக்காரனுக்கும் சொந்த வீடு, 2 பேரும் வீடை வந்து சொந்த வீட்டை விட்டுட்டு வேற எங்கேயும் போக முடியாது. நீ ஆயுசுக்கு ஒரு எதிரியை சம்பாரிச்சுக்கணும். அதுக்கு பதிலா நான் சில விஷயங்கள் சொல்றேன், அதை நீ செய். அதை செஞ்சா உன் பிரச்சனை தீரும். உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்கிறார். விவசாயி யோசிக்கிறார். உண்மைதான், பஞ்சாயத்தை கூட்டி ஒருத்தரை நடுவுல நிறுத்தி அவமானப்படுத்தி தண்டனை கொடுத்தா சும்மா இருக்க மாட்டாங்க. சொந்த வீடு, பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, நிரந்தரமான எதிரி, மன அமைதி இருக்காது. சரி, என்ன பண்ணலாம், பஞ்சாயத்து தலைவர் சொல்றதை கேட்போம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படிங்கிறார். சில விஷயங்கள், சில திட்டங்கள் தீட்டிக்கிறாங்க. அதுபடி விவசாயி ஒரு நிம்மதியோட வீட்டுக்கு வர்றார். அடுத்த நாள் காலையில அவருடைய பட்டியல இருக்கிற அழகான, அப்போ போன வாரம் பிறந்த குட்டி ஆட்டுக்குட்டிகள், அழகான 2 ஆட்டுக்குட்டிகளை எடுத்துக்கிட்டு அவருடைய மனைவியும் கூட்டிக்கிட்டு வேட்டைக்காரனோட வீட்டுக்கு போறார். அங்க போய் வேட்டைக்காரனுடைய குழந்தைங்க கிட்ட அந்த 2 ஆட்டுகளையும் பரிசா கொடுக்குறார். ஆட்டுக்குட்டிகளையும் கொடுத்து, நீங்க இதை வச்சுட்டு விளையாடுங்க, உங்களை மாதிரியே அழகா 2 ஆட்டுக்குட்டிகள் பாருங்க,
உங்களுக்கு போர் அடிக்குது இல்லையா விளையாடுறதுக்கு, உங்க வீட்டில் வெறும் நாய் தானே இருக்கு, அதை வச்சுட்டு நீ விளையாட முடியாது, இந்த ஆட்டுக்குட்டிகளை வச்சுட்டு விளையாடுப்பான்னு சொல்லி இந்த 2 குட்டி பசங்க கிட்டையும் மனைவியோட போய் கொடுத்துட்டு வர்றார். மனைவியோட இவர் போய் கொடுத்துட்டு வர நேரத்தில் வேட்டைக்காரர் வீட்டில் இல்லை. வேட்டைக்காரருடைய மனைவி மட்டும்தான் இருந்தாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்திருக்காங்களே, ஆட்டுக்குட்டிகளோட வந்திருக்காங்களேன்னு ஒரு உபசரணை எல்லாம் வர அவங்க பண்றாங்க. சுமூகமா வந்த வேலை முடிஞ்ச ஒரு திருப்தியில விவசாயியும் ஒரு மனைவியும் வந்துடுறாங்க. அந்த 2 குட்டி ஆட்டுக்குட்டிகளையும் அந்த 2 குட்டி பசங்களும் அவ்வளோ அழகா பார்த்துக்குது. ஒரு பெட், நல்ல பெட்டு கிடைச்ச ஒரு சந்தோஷத்துல அந்த பசங்க எங்க போனாலும் அந்த ஆட்டுக்குட்டிகளை கூட்டிட்டு போகுது, தூங்க வச்சுக்குதுங்க, குளிப்பாட்டுதுங்க, ரொம்ப அந்யோன்யமா அதுங்களை பார்த்துக்குது. இப்போ வேட்டைக்காரருக்கு வேற வழியே இல்லை. நாய்களை அவர் கட்டி போட்டு தான் ஆகணும். இல்லைன்னா பசங்க ரொம்ப பிரியமா வளர்க்குற விளையாடுற அந்த ஆட்டுக்குட்டிகளை அது கடிச்சிரும் இல்லையா, அதனால நாய்களை அவர் கட்டி போடுறாரு. அப்புறம் தன் பசங்க இவ்வளோ சந்தோஷமா விளையாடுறாங்களே, இதை தன்னலம் இல்லாம அந்த விவசாயி கொண்டு வந்து கொடுத்த ஆட்டுக்குட்டிகளால தானே அப்படின்னு யோசிச்சு அவர் மனைவியும் சொல்றாங்க, என்னப்பா நம்ம பசங்க எவ்வளோ சந்தோஷமா ஜாலியா இருக்காங்க பாருங்க, அந்த பக்கத்து வீட்டு விவசாயி நீங்க என்னமோ குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்களே, ரொம்ப நல்லவருங்க, அவர் மனைவி கூட வந்தாங்க அன்னைக்கு அப்படின்னு சொன்னதும் இவரும் காட்டுல கிடைச்ச சில அரிய பொருட்களை எடுத்துக்கிட்டு அவர் மனைவியோட விவசாயி வீட்டுக்கு போய் அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு ஒரு சமூக நிலைமைக்கு வராங்க. 2 பெண்களும் இப்போ நல்லா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் நல்லா விளையாட ஆரம்பிக்குது. காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா 2 பேர் மனசுல இருந்த ஒரு கோபம், அந்த ஒரு கசப்பு எல்லாம் மாறி, என்ன நடந்தாலும் இவங்க வீட்டில் என்ன உணவு சமைச்சாலும் அவங்க வீட்டுக்கு கொடுக்குற மாதிரி, என்ன பண்டிகை வந்தாலும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடுற மாதிரி, ஏன் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போற அளவுக்கு கூட அவங்களுடைய உறவு பலமாயிடுது. இது எல்லாம் யாரால? என்னதான் பஞ்சாயத்து தலைவர் சொன்னாலும் பல ஐடியாஸ் கொடுத்தாலும் அதை எடுத்துக்கணும்ல, அதை எடுத்துக்கிட்டு அந்த விவசாயி செஞ்சதுனால தான். நம்ம வீடுகள்லையும் நம்ம ஊர்கள்லையும் அக்கம் பக்கத்துலையும் அன்றாட நடக்கிற ஒரு விஷயந்தாங்க இது. நமக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கண்டிப்பா ஒரு பிணக்கம் இருக்கும். பிணக்கத்தை வளர்த்துக்கிட்டே போனேன்னா வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது. ஒரு இணக்கமான விஷயம் கொஞ்சம் இறங்கி வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பா அவரும் ஒரு காலகட்டத்துல இறங்கி வரத்தான் செய்வார். இதுல யாரு முதல்ல விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஈகோவை தூக்கி போட்டுட்டு, நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், அந்த ஊருக்கே மிட்டா மிராசா இருக்கலாம், ஆனா உங்க வீட்டுல உங்களுக்கு நிம்மதி இல்லை, அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரரு அப்படின்னு ஒரு இடையூறு இருந்தா, ஒரு இடைஞ்சல் இருந்தா, என்னதான் பெரிய பதவி பணம் ஆளு அம்பு படை எல்லாம் இருந்தாலும் மனசு நிம்மதின்னு ஒண்ணு வேணும்ல. வெளியில தெருவுக்கு போற இடத்துலதான் அது எதுவும் கிடைக்கல, நாம இருக்கிற வீட்டுலயாவது அந்த நிம்மதி கிடைக்கல அப்படின்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அதனால உங்க தேவையில்லாத ஈகோவை வீண் பிடிவாதத்தை ஓரங்கட்டி வச்சுட்டு உங்க அக்கம் பக்கத்துக்காரோட முடிஞ்ச அளவு இணக்கமா இருக்க பாருங்க. கண்டிப்பா சில பேரை திருத்த முடியாது, நாய் வேலை நிமித்த முடியாது, ஆனா நீங்களும் அதே மாதிரி ஏட்டிக்கு போட்டியா இல்லாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க இணக்கமா போய் பாருங்களேன். கண்டிப்பா அவங்க வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும். அவரு இல்லைன்னா அந்த அம்மையார் அந்த பிள்ளைங்களாவது உங்களுக்கு இணக்கமா இருப்பாங்க. அதனால பிணங்கிக்கிறது ரொம்ப சுலபம், அதை இணக்கமான உறவா மாத்திக்கிறது தான் கஷ்டம். இந்த கஷ்டத்தை நாம செஞ்சுட்டோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டோம்னா மன அமைதியோட நம்ம வீட்டுல நாம ராஜா மாதிரி இருக்கலாம். இன்னைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். நாளைக்கு வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.